பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விஷய உங்களை சந்திக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை உயர்த்தப் போகிறார் என்று நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை உயர்த்தியது உண்மையானால் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று அவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்ன பாருங்கள், வாசிக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இதுதான் உயர்வு. ஜனங்கள் பூமியில் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். என்ன வாக்குத்தத்தம்? இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய சபைக்கு அல்லது உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொன்னார். ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். எப்படி ஆசீர்வதிப்பார்? சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை உயர்த்துவார் என்று சொன்னதுக்கு சரியான பொருள். நிச்சயமாகவே அப்படி தான் நாம் இருக்கணும், இருக்க போகிறோம். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். விசுவாசிக்கிறியா? இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக பார், நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இது கர்த்தருடைய வாக்கு. விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.